கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் என்னன்னா, உழைப்பவர்கள் தான் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனோட பேரு அர்ஜுன். அந்த அர்ஜுன் ரொம்ப ஏழையாக இருந்தானா. அவனோட குடும்பமும் ஏழையாக இருந்தது. அர்ஜுனோட அப்பா ஒரு தையல்காரர். அர்ஜுனோட அப்பா எவ்வளோ காசு வாங்குறாங்களோ எல்லாரும் அது வச்சுதான் எல்லாமே வாங்குவாங்க, உணவுலாம். ஆனா அவனோட வீடு சிறியது, ஆனா அவனோட கனவு பெருசு. அர்ஜுனோட கனவு என்னன்னா, ஒரு விஞ்ஞானி ஆகிருக்கு. அப்புறம் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ எல்லாரும் அவனோட நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். நீ எப்படி விஞ்ஞானியாக, நீ ரொம்ப ஏழையாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணாங்களாம். ஆனா அர்ஜுன் அதுவை விடல. அவன் நிறைய படிச்சானா புத்தகம்லாம். அப்புறம் ஒரு நாள் அவனோட வீட்டுல அந்த ரேடியோ உடைஞ்சு போச்சான். அர்ஜுன் அதை பார்த்து அவன் ரொம்ப ஏழையாக இருந்தானா. அதுக்கு அவனோட வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் வச்சுட்டு தான் அதுவே ஃபிக்ஸ் பண்ணானா. அர்ஜுனோட அம்மா அதை பார்த்துட்டு அர்ஜுனோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பா ஒரு விஞ்ஞானி ஆக, நீ பெருசானோன்னு சொன்னாங்களா. அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவியல் கண்காட்சி நடந்துச்சான். அப்புறம் அந்த அறிவியல் கண்காட்சியில அவனோட நண்பர்கள்லாம் இருந்தாங்களாம். அவங்களோட நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நீ சேர்ந்துக்கவே வேணாம், நீ ரொம்ப ஏழையா இருக்க, உனக்கு 50 ரூபாய்க்குள் கூட இல்லைன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அர்ஜுன் அது பெருசா எடுத்துக்கல. அவன் ஒரு ஹைட்ரோ பவர் மாடல் செஞ்சானா. அவன் ரொம்ப ஏழையா இருக்கான. அவனோட வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் வச்சுட்டு தான் செஞ்சான். அப்புறம் அந்த ஜட்ஜஸ்லாம் வந்தோடனே அந்த ஜட்ஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டாங்களா, நீ எப்படி இது செஞ்ச? அர்ஜுன் அதுக்கு ஆன்சர் சொன்னாங்க. அவனோட வீட்டுல லைட்டே இல்லை. அதுக்கு நான் மழை தண்ணீர் வச்சு நானே ஒரு ஹைட்ரோ பவர் மாடல் செஞ்சேன்னு சொன்னாங்களா. அப்புறம் ஜட்ஜஸ்லாம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டாங்களாம். அப்புறம் அர்ஜுன் என்ன சொன்னான்னா, இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, என்னோட வீட்டுல லைட்டே இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு கூட லைட் இல்லை, என்னோட வீட்டு சரியா இருக்குது, அதுக்கு தான் மழை தண்ணீர் வச்சு செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜட்ஜஸ்லாம் அது கேட்டு அவனுக்கே ப்ரைஸ் கொடுத்துட்டாங்களாம். அவன் ரொம்ப ஏழையா இருக்காரு, படிப்புக்கெல்லாம் அந்த ஜட்ஜஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்களாம். அப்புறம் அர்ஜுனு பெருசானே அந்த ஜட்ஜஸ்லாம் அர்ஜுனுக்கு உதவி செஞ்சோடனே அவன் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் பெருசானோடனே அவனோட பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சான். அந்த ஃபங்க்ஷன்ல அர்ஜுன் தான் சீஃப் கெஸ்டா ஆனானா. அப்புறம் அவன் ஒரு ஸ்பீச் கொடுத்தானா. எல்லாரும் ஏழையா இருந்தாலும் ஆனா நல்லா படிச்சீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸ் கண்டிப்பா வரும்.
ஃப்யூச்சர்ல அப்படின்னு சொன்னானா. அப்புறம் அந்த கிண்டல் பண்ண பசங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த கிண்டல் பண்ண பசங்கெல்லாம் அதுவை கேட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்களா. அதுக்கு தான் இந்த நீதி. எல்லாரும் படிச்சீங்கன்னா ஆனால் ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வரும். அப்புறம் அப்துல் கலாமுக்கு இந்த இது இருந்துச்சா. அவங்க ரொம்ப ஏழையாக இருந்தாங்களாம். ஆனால் அவங்க நல்லா படித்து ஒரு சயின்டிஸ்ட் ஆனாங்களாம். அப்புறம் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்களாம். அப்புறம் அப்படிதான் அர்ஜுனும் ஒரு விஞ்ஞானி ஆனா. அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்றாங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒழுவருக்கு மாடல மற்றையவை. திருக்குறளோட மீனிங் என்னன்னா, படிக்கிறது தான் நிஜமான செல்வம், மற்ற செல்வம்ல நிஜமான செல்வம் இல்லை. நன்றி, வணக்கம்.